வணக்கம் நண்பர்களே, நான் உங்க நந்திதா. நம்ம திரைப்படங்களை பற்றி பேசிட்டு இருக்கோம். அதுல 2025ல் இயக்குனர் ராம் அவரோட இயக்கத்துல வெளியான பறந்து போ படத்தை பத்தி நம்ம பேசலாம். பொதுவாகவே இயக்குனர் ராமுடைய படம்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா சமூக பிரச்சனைகள், மனித உணர்வுகள், உறவுகளின் சிக்கல்கள் இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல பறந்து போ மூலியமா அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசலாம். அண்ட் இது இயக்குனர் ராம் அவருடைய திரைப்படங்களின் கதை எபிசோட் நம்பர் 1 பறந்து போ. ஒரு குடும்பத்துக்குள்ள யதார்த்தமான வாழ்க்கையோட கதைன்னு சொல்லலாம். ஒரு அப்பா, ஒரு பையன், ஒரு சின்ன பயணம். கேட்க நல்லா இருக்குல்ல? ஆனா அந்த சின்ன பயணத்துக்குள்ள பெரிய உணர்வே அடங்கி இருக்கு. பறந்து போன்னு சொன்னாலே பல பேருக்கு நினைவுல வர்றது குழந்தை மூலமா வாழ்க்கையை பற்றி பேச போறீங்க அதானே? இல்லைங்க, ஒரு பையன் அவனை சுற்றியுள்ள வாழ்க்கையோடு இந்த உலகத்தை பார்க்கறதுன்னு சொல்லலாம். அன்பு. 8 வயது சிறுவன் தனிமையை வெறுக்கும் நிலையில் தாய் தந்தையுடன் நேரம் செலவிடாததால் பல குறும்புத்தனங்களை செய்யும் சிறுவனின் கதை. இன்றைய வாழ்க்கையில நம்மளை சுற்றியுள்ள குடும்பங்கள், குழந்தைகள், அவங்களோட வளர்ப்பு, சவால்கள் இதையெல்லாம் பற்றின கதைன்னு சொல்லலாம். இது நம்ம சமுதாயத்திலேயே நடக்கிற விஷயம்தான். இப்போ இருக்கிற குழந்தைகள்லாம் வீட்டில் தான் அதிக நேரம் செலவு செய்கிறாங்க. டிவி, ஆன்லைன் கிளாஸு, சிஸ்டம் எல்லாம் ஒரே மாதிரி சலிப்பாக இருக்கிற நிலையில் அன்புவின் தாய் குளோரியா, தந்தை கூகுள், இவங்க இருவருமே பெரும்பான்மையான நேரம் வேலையில் தான் மூழ்கி இருப்பாங்க. சாதாரண நடுத்தர வாழ்க்கை முறை தான். சம்பளம், வேலை நேரம் அதிகம், குழந்தைய கவனிக்க நேரம் இல்லை, அதனால குழந்தைய கவனிக்க முடியல. அவனோட குறும்புத்தனம் அதிகமாயிடுச்சு. இந்த மாதிரியான குறும்புத்தனங்கள்லாம் கூட அவங்களோட கவலையை வெளிப்படுத்தும் ஒரு வழிதான். பெற்றோர்கள் குழந்தைகளிடம் நேரம் செலவிட வேணும்ன்றத சொல்ல வேண்டிய நிலையில இந்த படத்துல அவங்க அப்பா அவங்க பையனை சாலை பயணத்திற்கு கூட்டிட்டு போவார். அப்ப அது அவனுக்கு ஒரு புது அனுபவமா இருக்கும். புது இடங்கள், புது புது மனிதர்கள், சின்ன சின்ன சிக்கல்கள், சின்ன சின்ன சந்தோஷங்கள், இந்த மாதிரிலாம் பெற்றோர்கள் செய்யும் போது குழந்தைகளோட மனநிலையை புரிஞ்சுக்க முடியும். பையனை புது விஷயங்களை பார்க்கவும், செய்யவும், கத்துக்கவும் விடணும். அப்பதான் அவன் சுய அனுபவங்களை எதிர்கொள்ள முடியும்ன்றத இந்த கதை உணர்த்துது. நடுத்தர குடும்பத்துல பல பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்தாலும் பணியோ குடும்ப கவனமும் ஒரே நேரத்துல சமநிலையில இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நம்முடைய குழந்தைகள்ல இந்த சமூகத்துக்கு இடையில வச்சு அடைக்காம கொஞ்சம் வெளியில வந்து இந்த உலகத்தை காட்டுங்க. குழந்தைங்களுக்கும் நிறைய கனவு, ஆசை, விருப்பம் அப்படி எல்லாமே இருக்கும். ஆனா இந்த சமூக அமைப்பு அவங்களை எப்படி வச்சிருக்கு? ஒரே வரியில சொல்லணும்னா நசுக்காம பறக்க விடணும் தான் நான் சொல்லுவேன். இந்த கதையோட மைய கருத்து ரொம்ப சிம்பிள். நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஓடிட்டே தான் இருக்கும். வேலை, பணம், கடன், எதிர்காலம், குழந்தைகளின் கல்வி எல்லாமே தேவைதான். ஆனா அந்த ஓட்டத்துல நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற மனிதர்களை மறந்துடுறோமோ அப்படின்ற கேள்வியும் இருக்கு. அன்பு மாதிரியான குழந்தைகள்லாம் பெருசா எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. நல்ல பொம்மை, நல்ல ஸ்கூல், நல்ல கிளாஸ், இதை விட அவங்களுக்கு முக்கியம் அப்பா அம்மா எனக்காக எவ்வளோ நேரம் செலவிடுறாங்கிறது தான். அப்படின்ற ஒரு சின்ன விஷயம்தான். அண்ட் அந்த ரோட் ட்ரிப் ஒரு சாதாரண ட்ரிப்பு கிடையாது. அப்பா மகனையும், மகன் அப்பாவையும் புரிந்து கொள்ளும் பயணம். ஒரே பைக், ஒரே சாலை, ஆனா அதுல கிடைக்கிற அனுபவங்கள் ஒரு குடும்பத்தையே மாற்றக்கூடிய சக்தி கொண்டதுன்னு சொல்லலாம். குழந்தைங்களுக்கு இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட பெற்றோர்களுடன் இருப்பது தான் ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கலாம், நீங்க ரொம்ப பிஸியா இருக்கலாம், ரொம்ப சோர்வா கூட இருக்கலாம். ஆனா டெய்லியும் உங்க குழந்தைங்க கூட உட்காந்து மனசார பேசணும், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நாட்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த குழந்தை பருவம் போனால் திரும்ப வராது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியமான பருவம்னு கூட சொல்லலாம். அதனை உயர பறக்க சொல்லும் படம் தான் இந்த பறந்து போ.